கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய. அல்லேலூயா. கிருபைன்னா என்னன்னே தெரியல. அந்த 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 அவார்டை கொண்டு வா. உன்னத்தாம்பா, நீ எங்கேயோ கனவு கண்டுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அவார்டு காட்டினிய கழுத்தில் போட்டு வச்சு அப்படி சுற்றி வா. இந்த பையன் உள்ள வந்த உடனே இதை காட்டுனாப்புல. இந்த மாதிரி நீங்களாம் ஸ்கூல்ல எல்லாம் வாங்கியிருந்தா அதனோட அருமை தெரியும். இந்த அருமை தெரியும். இதுக்கு பேர் என்னது? மெடல். இதுக்கு பேர் என்ன? மெடல். கல்லூரியில் மெடல் கொடுக்குறாங்க. இந்த தம்பிக்கு டிராயிங் படம் வரைகிறதுல மெடல் வாங்கியிருக்கிறாப்புல. அவங்க ஆசிரியர் நீ நல்லா வரைகிற, இந்த போட்டிக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்க ஆசிரியராக அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. நீ போக வரைக்கும் இதை கலட்டக்கூடாது. இதை போக வரைக்கும் கலட்டக்கூடாது. ஆண்டவர் இந்த கிருபையை தந்ததுனால நீ என்ன செய்யணும்னா அங்கே நல்லா கைதட்டி பாடணும். அந்த கிருபை இன்னும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கரஞ்சட்டி ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருக்காக உழைப்பையா? ஆண்டவருக்காக உழைப்பையா? ஆமென். இதுதான் கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவனுக்கு வரைவதற்கு கிருபை, நம்ம கைதட்டி பாட கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதே பெரிய கிருபை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு தயவு. பாடுங்க. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாட்டமா பாடணும். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை நல்லா பாடுங்க. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. சஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் இயேசுவே கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய
வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை தந்திருப்பார். அல்லேலூயா. அந்த கிருபைகள் வாழ்க்கையில ஆண்டவருக்காக செயல்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்ண உணவு கொடுத்தீரே, உடை கொடுத்தீரே, நடக்க பலன் தந்தீரே, ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு கிருபை தந்தீரே. ஆண்டவரே, நல்ல வேலைகளை கொடுத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவது ஸ்தோத்திரம் அல்ல, இயல்பாகவே நீங்க ஆண்டவருக்கு இந்த இடத்துக்குள்ள வரும் பொழுதே நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்ற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, நீர் என் மேல் பாராட்டின அன்பு பெரியது, கிருபை பெரியது. என்னுடைய நல்ல கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் காதுகள் கேட்க வைத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. 2 கிட்னி நல்ல வேலை செய்ய கிருபை செய்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இருதயத்தில் வருகிறதான எல்லா வியாதிகளையும் எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இருதயம் உம்மை காற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பொல்லாத சிந்தனைகளை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவரே, இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷமாகி உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது எங்களுக்கு உம்முடைய ஊழியக்காரரை பயன்படுத்தும் பொழுது உம்முடைய ஜீவ வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய காதுகளினால் நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே கேட்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, யோபு சொன்னது போல ஆண்டவரே, காதுனால நான் கேட்டேன், ஆனா இப்ப கண்ணால நான் பார்க்கிறேன், என்ன கண்ணால பார்க்கிறேன், உம்முடைய மகிமையை பார்க்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி. சொல்லுங்க, நல்ல கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, கண்ணும் பார்க்கணும், காதும் கேட்கணும், காதும் கேட்கணும், கண்ணும் பார்க்கணும். நல்ல கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும், கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும், காதுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கட்டும், இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். இருதயத்திலிருந்து வருகிற துதி, இருதயத்திலிருந்து வருகிற துதியின் சத்தம், இருதயத்திலிருந்து வருகிற துதியின் சத்தம், ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் காதுகளினால் கேட்கும் பொழுது, உம்முடைய கண்கள் காணும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஆமீன். சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவர், மோஸ்ட் ஹை. அதுக்கு மேல ஒண்ணு இல்லை, அதுக்கு மேல இந்த டாக்டர் தான், இவருக்கு மேல இல்லைன்னா இல்லதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி உன்னதமானவர். சொல்லுங்க, உன்னதமானவர். அவருடைய சட்டைகளுக்குள் அடைக்கலமாய் வந்திருக்கிற நமக்கு ஒரு நிறைவான பலனை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை கலம்புக வேதம், சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புக வேதம், சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர்,
நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் நடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமா. ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காற்றிடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காற்றிடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே விடுவார். பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே விடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை மற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து. எல்லாரும் எழுந்து நின்று. அவர் நாமத்தை நீ மற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையில என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர்
செட்டையின் கீழடை புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக என்னை உம்முடைய கரத்துல தருகிறேன். ஆண்டவரே, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் என்னை கொண்டு மகிமைப்படணும். ஆண்டவரே, இவ்வளவு அழகா நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஒரு ஊழியம் செய்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நான் உங்களுக்கு முன்னால திடீர்னு தற்கொலை பண்ணுனா நீங்க என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்றேன், பாட்டு பாடுறேன், உங்களை நடத்துறேன். பல லட்சங்களுக்கு, பல ஆயிரங்களுக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிற நான் திடீர்னு நான் தற்கொலை பண்ணிட்டு செத்தா இந்த உலகம் என்ன நினைக்கும் சொல்லுங்க. இந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாது, உங்களுக்கும் வரக்கூடாது, எந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் வரக்கூடாது. அப்படி வரும் பொழுது தாவீது சவுலை பார்த்து கண்ணீர் வடிச்சார். ஒரு உண்மையான தேவ மனுஷன். சவுலுக்கு அவன் நட்டுக்கிட்டு செத்தது அவன் செஞ்ச வினைக்கு தக்கபடி அவனுக்கு நடந்தது. அந்த துன்மார்க்கனுடைய கையில் நான் சாகக்கூடாதுன்னு சொல்லி அவனா ஈட்டியில அவனா 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த சவுல் செஞ்ச காரியம் ரொம்ப மோசமான காரியம். தாவீதுக்கு விரோதமாக செஞ்சது ரொம்ப கொடுமையானது. ஆனா அந்த தாவீது அதை பார்த்தீங்கன்னாக்கா மனசுல வைக்காம அந்த மனுஷனுக்காக துக்கம் கொண்டாடி கடைசி வரைக்கும் அவனை விட்டு விலகியே போய் இப்படி ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல ராஜாவா இருந்த மனுஷன் இப்படி போயிட்டாரே என்று அழுத. ராஜாதான். ஆண்டவரே 40 வருஷம் அவனை ஒண்ணுமே சொல்லல. அவன் புத்தி மோசமா இருந்தாலும் ஆனா அவனுடைய சாவை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டான். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த கர்த்தருடைய பிள்ளை இப்படிப்பட்ட மரணங்கள் வரும் பொழுது அது அவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஸ்தாபனத்துக்கு மட்டுமல்ல, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது ஒரு வேதனை தான். இப்படிப்பட்டதான நிலைகள் வராமல் இருக்கணும்னா உங்களுக்குள்ளே ஒரு தேவ சமாதானம், நீங்க ஆராதனைக்குள்ள வரும் பொழுது அந்த தேவ சமாதானம் உடைய இருதயத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. இந்த தேவ சமாதானம் வராத பட்சத்தில் உங்களுக்கு குறுக்கு புத்தி வரும், கெட்ட புத்தி வரும். அது உங்களை ஜெயிச்சிடும். அல்லேலூயா. அப்படி வரக்கூடாது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும், உங்க சிந்தையை ஆளுகை செய்யட்டும். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. கையை வைத்து சொல்லுங்க, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே போதுமானவரே சொல்லுங்க உங்க சிந்தை. போதுமானவரே எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். ஆராதனை சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். நீர் பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேனையா. ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே பாவம் செய்தவரே போதுமானவரே. உண்மையா சொல்றீங்களா? பாவம் செய்தவரே சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. நீ சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா.
ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில மரணம் என்பது ஒரு மகிமையானது. ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிச்சு அப்பாவுடைய மானத்தை கெடுத்து ராஜ்யத்தை தட்டி புளிக்க ஓடுன அப்சலோம கூட இந்த தகப்பனுடைய இறுதிங்கிறது அதுதான். அவன் பையன் அவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த மாதிரி இப்படி மரித்து போயிட்டானே, அவனை எப்படியாவது கொன்றாதீங்க, பிடிச்சிருங்க. அவனுடைய அந்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது, வேதனையானது. கடைசி வரைக்கும் ஆண்டவரை சார்ந்திருந்த அந்த தாவீது அவனுடைய ஸ்தானத்துல அந்த ராஜரீகமான அந்த சிங்காசனத்துல அவனுக்கு பிறகு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி விட்டு அவனுடைய ஆத்துமா சமாதானத்தோடு கடந்து சென்றது. இந்த நாளிலே உங்க கண்கள் காண உங்க வீட்டு பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீங்க பார்க்கணும். பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீங்க பார்க்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வாழ்க்கையில இப்ப நடக்கிற எந்த சூழ்நிலையும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளட்டும், சிந்தை ஆட்கொள்ளட்டும். நீங்க ஆராதிக்க வந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? நீங்க தேவ சமூகத்துல நின்று பாடுவதில் ஒரு அர்த்தம் வேண்டாமா? துதிப்பதில் ஒரு அர்த்தம் வேண்டாமா? ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை ஆளுகை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, பாவித்தவரே. சவுலின் கைக்கும் அப்சலோமின் கைக்கும் மோசமானவருடைய கைகளுக்கும் விலக்கி கடைசி வரைக்கும் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாக ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிற அந்த பாக்கியத்தை பெற்ற மனுஷன். ஆமே, அவர்தான் நமக்கு போதுமானவராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில புதுமைகளை செய்ய வேண்டும். நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்க வேண்டும். நம்மை குறித்து ஆமென் என்ன இருக்கணும்னா, பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார், ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்த ஒரு மனுஷன்னு சொல்லணும். அப்படிப்பட்டவங்களாதான் எல்லா நாளும் அவரை துதிக்க முடியும். அல்லேலூயா. என்ன ஒரு விஷயம் கடைசியாக போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. உணர்ந்து போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அந்தரல ரபக்க பல பர பல பர பர பௌரப ஷகதி அந்தரல ரிபர பல பரி பல பர தர பல ரிபர பலப ரிக்க பல பர பர பல பர தர பல ரிபா. யாரெல்லாம் உண்மையா துதிக்கிறாங்களோ அவங்க மேல உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் உண்மையா துதிக்கிறார்களோ அவர்கள் மேல உடைய வரங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே, கிருபைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த இருதயத்துல தெய்வ சமாதானம் கடந்து வருவதாக, அந்த இருதயத்துல தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக, தெய்வீக மகிமை கடந்து வருவதாக. கிப்பல பர பல ரிபன ரபர தியந்தரல ரிபர பல பர பௌரப ஷகதி அந்தரல ரிபர பலப உரமன ஹத்யந்தரல ரிபர பல பௌரமனகே அப்ரகன ஹஷிகத்யந்தரல ரமகதுரன ஷேக அப்ரரன கமல ருபர கன துரேமே அத்யந்தன பல பர பக்கப்பன மல பௌரமஷே கௌரபல கனதி அந்தரல ரிபக்க பல பர பல பர பல பர பலப ஷேகதி அந்தர பல ரிபர பல பர தர. நாவுகளை தொடுங்க. ஏசாயாவின் நாவை தொட்ட அந்த நாவு ஆண்டவரே, அந்த அக்கினி, அந்த ஆண்டவரே
ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடுவதாக, கண்களை தொடுவதாக, காதுகளை தொடுவதாக, கைகளை தொடுவதாக, சரீரத்தை தொடுவதாக, இருதயத்தை தொடுவதாக ஆண்டவரே. ஓ நீகா பௌ ரமா கேகா தி ரபல ரபக பரபனபௌ ரிபதர கபலப ரிமலபர பலபர பௌரப ஷகரி அந்தரல ரிபர பலபர திரபல ரிபர பலபர பலபர ஷபரபரி அந்தரல ரிபர பலபர தரபல ரிபர பலப கச்சரபல எல்லாம் தொடட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் பெறாத ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெறட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் பெற்றவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. கப்பா லபா ரபா நுகங்களை முறிக்கிற அபிஷேகமே, கட்டுகளை முறிக்கிற அபிஷேகமே, சாபங்களை முறிக்கிற அபிஷேகமே, தோல்விகளை சவாலாக மாற்றுகிற அபிஷேகமே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. இந்த ஈரோடு சேலம் பிஷப் புதிசாக பைஃபர்கேட்டான இந்த தென்னிந்திய திருச்சபைகளின் பிரதான பேராயர் அவருடைய மரணம் ஒரு பெரிய கொடுமையாக காணப்படுகிறது. இந்த நாளிலே எஸ்சிஎஸ்ஐ சபைகளில் ஒரு சமாதானத்தையும் அந்த இடத்துல ஆண்டவருடைய கரம் வெளிப்படும்படி மிகுந்த போராட்டங்கள் காணப்படுகிற அந்த ஈரோட்டில் தேவக்கரம் அந்த இடத்துல ஆளுகை செய்து ஆண்டவர் அந்த சபைகளில் ஒரு உயிர் மீட்சியை தரும்படி நாம் எல்லாரும் கரங்களை ஊற்றி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவங்களுடைய பங்கு இந்த சமுதாயத்திற்கு நிறைய செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இப்பொழுது அங்களது ஏற்பட்டிருக்கிறதான இந்த சூழ்நிலைகளானது புறஜாதி மக்களுடைய நாவுகள் உண்மை தூசிக்காதபடிக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு கம்பீர சத்தம் அந்த இடத்துல காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த டயசிஸன்ல கர்த்தருடைய கரம் விளங்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் மேலும் தேவ கரம் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவ பிள்ளைகள் எல்லாரும் மேலும் தேவ மகிமை வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். தீய வச்சுட்ட கை யாராக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் சீக்கிரமாக ஆண்டவருடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த கையை நீங்கள் இந்த இடத்துல நீங்களும் நானும் பார்க்கும்போது அற்பமாக நினைக்கக்கூடாது. இவங்க பயங்கரமானவர்கள் சொல்லும்படியான கிரியைகள் எல்லாம் உண்டாகும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சுற்றி உள்ள மக்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை வெளிப்படட்டும் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். பிறந்த நாள், திருமண நாள், இன்னைக்கு நினைவு நாள் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐயாவுக்கு நினைவு, இன்னைக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. ஆண்டவரே, கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாணிக்கையா ஆண்டவருடைய நாமத்தை மனதார மகிமைப்படுத்தின ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அந்த இடத்துல அவருடைய சாணத்தில் அங்கே ஒரு குடும்ப தலைவன் வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆமென் கார்த்தியுடைய 2வது மகனுடைய வாழ்க்கையில் பிறந்த நாள். அம்மாவை எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. இந்த குழந்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிஸ்டர் ஜெருசா என்னைக்கு? நாளைக்கு வெட்டிங் டே. அல்லேலூயா. நம்ம சௌந்தர் இம்மானுவேலுக்கும் நம்ம என் ஜெருசாவுக்கும் ஆண்டவர் பாராட்டின அன்புக்காக நம்ம எல்லாரும் கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்ததாமே ஆண்டவர் நல்ல குழந்தையை கொடுத்து தேவனுடைய நாம மகிமைக்காக அவர்களை ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூற கிருபை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரந்தட்டி. ஆமென். ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.
என்ன நிறைய திருமண நாள் வருது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஒரு மகிமையை சிஸ்டரை எடுத்து பயன்படுத்தணும், மகனை எடுத்து பயன்படுத்தணும். தேவ நாமம் அவருடைய வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த மகன் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையா உலக வாழ்க்கையா, இந்த ரெண்டில் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி இந்த மகனுக்காக சிஸ்டருக்காக மகனுக்காக கரங்கள் ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமீன். என்னைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த அஜீஸ்க்காக நாம் நன்றியோடு துதிக்கிறேன். அவனுடைய நாம மகிமைப்படும்படி அவனுடைய அந்த இருதயத்தில் காணப்படுகிறதான ஏக்கங்களுக்கெல்லாம், அந்த வாஞ்சைகளுக்கு நீங்கள் பதில் தந்து அவருடைய சகோதரியுடைய வாழ்க்கையில் மகிமையை நீர் வெளிப்படுத்த போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.